ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருமே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வாழ்த்துக்கிறதை வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட குருத்தோலை ஞாயிறை பற்றினதான ஒரு சிறிதான ஒரு தியானத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு வரலாற்று நிறைந்ததான ஒரு சம்பவம் மாத்திரம் கிடையாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை நாம் ஒவ்வொருவரும் அதை விளக்கி உரைக்கிறதான ஒரு தருணமாகவும் இந்த குருத்தோலை திருநாட்களை நாம் பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி பெற்றவராக எருசலேமுக்குள்ளதாக நுழைகிறவராக இருக்கிறார். அந்த தருணத்திலே காணப்பட்டதான் நிகழ்வுகளை தான் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளிலே உலகம் முழுவதும் ஜனங்கள் கொண்டாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு வருடந்தோறும் குருத்தோலை தினத்தன்று குறிப்பாக அதிகாலையிலே ஆலயத்திற்கு கடந்து சென்று குருத்தோலைகளை ஏந்தி சபைகளிலும் சபைக்கு போயிட்டு வருகிறதான போது குருத்தோலைகளை கொண்டு வந்து தங்களுடைய வீடுகளிலும் வாகனங்களிலும் வைத்து அவருடைய பக்தியை வெளிப்படுத்துகிறதான அனுபவம் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது பல சபைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி பவனி செல்லுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறதையும் பார்க்க முடியும். இந்த நாளிலும் கூட இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவே ராஜா என்கிறதை இந்த எருசலேமில் நுழைவு நமக்கு வெளிப்படுத்துகிறதையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனி செல்லுகிறதான போது அவரோடு கூடியதான திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை ஏந்தியும் குருத்தோலைகளை ரோடுகளிலே விரித்தும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தும் இயேசுவை அவர்கள் வரவேற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த குருத்தோலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் வெற்றியையும் சமாதானத்தையும் ராஜ்ய பாரத்தையும் குறிக்கிறதாக நாம் பார்க்க முடியும். யூதர்களுடையதான கலாச்சாரத்தின் பிரகாரமாக ஒரு சில விதமான பண்டிகைகளை கொண்டாடுகிறதான போது இந்த குருத்தோலைகளை ஏந்தி அவருடைய பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனுடைய அர்த்தம் சந்தோஷத்திற்காகவும் வெற்றிக்காகவும் ஒரு நம்பிக்கைக்காகவும் கொண்டாடப்படுகிறதாகவும் ஏந்தப்படுகிறதாகவும் இந்த குருத்தோலை காணப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவே ராஜா என்கிறதை விளக்கி உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் நுழைவினுடையதான செய்தியை வேதத்திலே புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடும் திரளான ஜன கூட்டத்தோடும் இப்போது எருசலேமுக்குள்ளதாக நுழைகிறார். எருசலேமுக்கு வருகிறதான போது இயேசு தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அழைத்து, நீங்கள் எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள், அங்கு ஒருவரும் ஏறியிராத கழுதையும் குட்டியையும் காண்பீர்கள், அதை அவிழ்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். 2 சீஷர்கள் கடந்து சென்று அதை அவ்வாறாக செய்கிறார்கள். அந்த கழுதையும் கழுதை குட்டி வந்ததற்கு மாத்திரமாக இயேசுவை அந்த கழுதை குட்டியின் மீது ஏற்றி ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து இயேசுவை ஏற்றுகிறார்கள். இப்போது இந்த கழுதையின் மீது இயேசு எருசலேமுக்கு முன்பதாக அவர் கடந்து செல்லுகிறார். ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் குருத்தோலைகளையும் ரோடுகளிலே விரித்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி இந்த தேவனை அவர்கள் பாடி அவர்கள் மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஜனங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே பரிசேயர்கள் இவர்களை அமைதியாக இருக்கும்படி சொல்லும் என்று இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் பேசும் என்று சொல்லுகிறார். இதே நிலைமையோடு கூட இயேசு எருசலேமுக்குள்ளதாக நுழைகிறார். எருசலேம் தேவாலயத்திலே பார்க்கிறதான போது அங்கே தேவனை ஆராதிக்கிறதை விட்டு மற்ற எல்லா விதமான செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. விற்கிறவர்களும் வாங்குறவர்களும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு வியாபாரம் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. இயேசு அதை எல்லாவற்றையுமே சுத்தம் செய்து ஜனங்களை சுகமாக்குகிறார். வியாதியோடு வருகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிறதான போது இப்போது தலைவர்களும் பரிசேயர்களும் அநேகம் பேர் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த நிகழ்வை தான் நாம் அடுத்த வாரங்களிலே தியானிக்க போகிறோம்.
இப்படி இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நுழைகிறதான இந்த தருணத்தை தான் உலகமெங்கும் இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசுவே ராஜா என்கிறதை இந்த பகுதிகளிலிருந்து நாம் ஒரு 5 அம்சங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, குருத்தோலைகள் வெற்றியை குறிக்கிறதாக இருக்கிறது. எதற்காக இந்த ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களையும் குருத்தோலைகளையும் விரித்து இயேசுவை வரவேற்றவர்களாக இருந்தார்கள்? பழைய காலகட்டத்திலே வஸ்திரங்களை விரிக்கிறது எல்லாமே ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிறதான ஒரு மரியாதையாகவும், ராஜாவாக ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிறதாகவும், ஒரு ராஜாவுடையதான அதிகாரத்திற்கு நாங்கள் அடங்கி இருக்கிறோம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு சொல்லுகிறதாகவும் ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்க முடியும். எனவேதான் அநேக இடங்களிலே ஜனங்கள் தங்கள் ராஜாவாக பொறுப்பேற்கிறதான போது இப்படிப்பட்ட நிலைமைகளை பார்க்க முடியும். உதாரணமாக 2 ராஜாக்கள் 9:13 பார்க்கும்போது, யெகூ ராஜாவாகிறதான போது ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை படிகளிலும் உயரத்தின் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொல்லி அவனை வரவேற்றார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் ராஜாவாக ராஜ்யபாரம் ஏற்கிறதான போது அவனுடைய ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாகவும், அவனுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கும் வண்ணமாகவும் செய்யப்பட்டதான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இப்போது இந்த ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தையும் இந்த குருத்தோலைகளையும் விரித்து இயேசுவை அவர்கள் வழிநடத்தி இயேசுவை உயர்த்துகிறது. என்னவென்று சொன்னால், இயேசுவை ராஜா என்கிறதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுவானவர் அவர் வெற்றி பெற்றதான ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் இயேசுவை தவறான முறையிலே புரிந்து கொள்ளுகிறவர்களாக பார்க்க முடியும். இயேசுவை ராஜா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த எதற்காக ராஜாவாக காணப்படுகிறார்? இந்த ரோமர்களிடமிருந்து அவர் யுத்தம் செய்து சண்டையிட்டு வெற்றியை கொடுக்கிறதான ஒரு ராஜாவாக இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களில் இருந்து ஜனங்களை மீட்கிறதான ஒரு ராஜாவாகவும் வெற்றி சிறந்தவராகவும் காணப்படுகிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 15:55 பார்க்க முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அதனுடைய அர்த்தம், இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தவராகவும், பாதாளத்தை ஜெயித்தவராகவும், பாவத்தை ஜெயித்தவராகவும், அவர் வெற்றி சிறந்ததான ராஜாவாக இன்றும் என்றும் அவர் வீற்றிருக்கிறவராக காணப்படுகிறார். உதாரணமாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்ன ஒரு 2 அணிகள் அவர்கள் கடைசியான ஒரு ஃபைனல் விளையாட்டை விளையாட போகிறார்கள். அதை விளையாடுகிறதற்கு முன்பதாகவே ஒரு நாளுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு அணி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் அந்த விளையாட்டு அரங்கிலே எதிரணியினர் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெறுகிறதான போது அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அதை தான் இந்த ஜனங்கள் செய்கிறார்கள். இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள், இயேசு ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக ஜனங்களை தோற்கடிக்க போகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு ராஜாவாக, பரலோக தேவனாக, பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களையும் மேற்கொண்டதான ராஜாவாக காணப்படுகிறார். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் இயேசுவை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் பெற்றுக் கொடுத்ததான அந்த நித்திய வெற்றியை அவர்கள் மறக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளதாக நாம் வைத்துவிடக் கூடாது. இந்த இயேசுவை ராஜாதி ராஜா என்றும், நமக்கு ரட்சிப்பை கொடுத்து வெற்றி சிறந்ததான அவர் ராஜா என்கிறதையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் கொண்டாட வேண்டியது அவசியம். இந்த குருத்தோலை திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த குருத்தோலைகள் எல்லாமே வெற்றியை நினைவூட்டுகிறதாக இருக்கிறது. இயேசு ராஜாவாக வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த கழுதை அவர் சமாதானத்தின் ராஜாவாக வருகிறதை இந்த கழுதை பயணம் நினைவூட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளதாக கடந்து வருகிறார். அவர் ஒரு குதிரையின் மீது ஏறி அவர் கடந்து வரவில்லை. ஒரு தாழ்மையின் அனுபவத்திலே கழுதையின் மீது ஏறி அவர் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். வேதத்திலே பார்க்கும்போது ஒரு ராஜா அவர் யுத்தத்திற்கு என்று பயன்படுத்துகிறதான ஒரு விலங்கு இந்த குதிரையாக காணப்படுகிறது. ஆனா அதே ஒரு ராஜா கழுதையின் மீது வருகிறார் என்று சொன்னால் அது சமாதானத்தை குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. இயேசு இந்த கழுதையின் மீது வருகிறதான போது அவர் சமாதானத்தை அங்கு பறைசாற்றுகிறவராக காணப்படுகிறார்.
இது ஏதோ ஒரு திடீர் நிகழ்வு அல்ல, அது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமாக இருக்கிறது. சகரியா 9:9 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு என்ன வகையான ராஜாவாக இருக்கிறார்? அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராகவும் தாழ்மையை அணிந்து கொண்டு வருகிறதான ஒரு ராஜாவுமாக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு மிக பெரிதான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறவராகவும் போராட்டத்தை உருவாக்குகிறவருமான ராஜாவாக அல்ல, தாழ்மையின் ரூபமாக தயவு காண்பிக்கிறவராகவும் அன்பை காண்பிக்கிறவராகவும் சமாதானத்தை தெரிவிக்கிறதான ஒரு ராஜாவாக இந்த ராஜா காணப்படுகிறார். நமது ராஜா பயத்தால் ஆட்சி செய்யவில்லை, சமாதானத்தினால் ஆட்சி செய்கிறவர். அவர் நம்மை அகந்தையால் அல்ல, தாழ்மையுடன் அவரை பின்பற்றும் வண்ணமாக அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவஜனங்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் காணப்படும், பலவிதமான யுத்தங்களை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருப்பீர்கள், சமாதானம் இல்லாத சூழல் அணைகள் காணப்படும், மன அழுத்தம் உங்களை ஆட்டி படைக்கிறதாக இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார், சமாதானத்தை கொண்டு வந்த ராஜாவாக காணப்படுகிறார். இந்த ராஜா உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார். மூன்றாவதாக, இந்த குருத்தோலை திருநாளிலே இயேசுவை ராஜா என்று எப்படி நாம் அறிந்து கொள்ளுகிறது? ஓசன்னா என்ற கூக்குரல் ரட்சிப்புக்கான அழைப்பாக நாம் பார்க்க முடியும். இயேசு இந்த எருசலேமில் நுழைகிறதான போது ஜனங்கள் அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி கத்தி தேவனை ஆராதிக்கிறார்கள். ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஓசன்னா என்கிறதனுடைய அர்த்தம் எங்களை ரட்சியும், எங்களை இப்போதே தயவு செய்து ரட்சியும் என்கிறது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதாவது ரெண்டு வழிகளிலே நாம் இதை பார்க்க முடியும். ஒன்று, கொண்டாட்டத்தின் வழியிலே எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவதாக, நாங்கள் சென்று கொண்டிருக்கிறதான இந்த நிலைமையிலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும் என்று கூக்குரல் இடுகிறதான ஒரு தன்மையாகவும் நாம் இதிலே பார்க்க முடியும். எனவே ஒரு யதார்த்தமான உண்மையான அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது ஒரு விடுதலைக்கான ஜெபமாக இந்த சத்தத்தையும் இந்த கூக்குரல்களையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் தேவன் நோக்கி அழுகிறவர்களாக கூக்குரல் இடுகிறவர்களாக இருப்பார்கள். எப்படி? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, என்னுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, என்னுடைய இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இது எல்லாமே ஜெபம்தான், எல்லாமே முக்கியம்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தது அதை விடவும் ஒரு மிக பெரிதான ஒரு திட்டமாக காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை மாற்றும் வண்ணமாகவும் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கும் வண்ணமாகவும் அவர் கடந்து வந்தவராக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களை, இந்த ஜனங்கள் தேவனை பாடுகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆராதனையை தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவசியம். எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அவரை ஆராதிக்க வேண்டும், என்ன நிலைமையில் இருந்தாலும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய 100% ஆராதனை இந்த தேவனுக்கு என்று நாம் கொடுக்கிறதான போது இந்த தேவன் அதிலே பிரியப்படுகிறதான தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய ஆராதனை ஒரு உண்மையான யதார்த்தமான ஒரு உதவிக்காக கதறுகிறதான ஒரு ஆராதனையாக இது காணப்பட வேண்டும். தேவன் எப்படி செயல்படுகிறார் என்கிறதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்முடைய ஓசன்னா என்ற கூக்குரல் இன்னும் உண்மையானதாக இருக்கலாம். நமக்கு தேவையானதை நம்மை விட அவர் நன்றாக அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை கூப்பிட்டு அவரை ஆராதிக்கிறதான போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். என்று சொல்ல, நம்முடைய தேவைகள் அவருக்கு நிச்சயமாகவே அதிகமாகவே அவர் அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக பார்க்கும்போது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதத்திலே பார்க்க முடியும். அவருடைய ராஜ்யாதிகாரம் இரக்கத்தால் நிரம்பி உள்ளது என்கிறதை நாம் இதிலே புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நெருங்கி வருகிறதான போது ஜனங்கள் தேவனை உயர்த்துகிறார்கள், ஜனங்கள் தேவனை பாடுகிறார்கள், ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த நிலையில வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19:41 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார்.
வேதாகமம் இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் நிறைந்ததான இடத்திலே இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமை பார்க்கிறதான போது அவருடைய இருதயம் வியாகுலப்படுகிறது. அவருடைய இருதயம் நடக்க போகிறதான சூழ்நிலைகளை நினைத்து அவர் அழுகிறவராக காணப்படுகிறார். கொண்டாடுகிறதான இந்த ஜனங்கள் இன்னும் ஒரு வாரத்திலே இவரை சிலுவையில் அறையும் என்று கத்த போகிறார்கள், அவர்கள் கூக்குரலிட போகிறார்கள் என்கிறதை இவர் நினைத்து இவர் இப்போது கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பலவீனத்தால் அழவில்லை, அவர் ஆழ்ந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். எதற்காக இயேசு அழுகிறவராக இருந்தார்? அவர் அவர்களின் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தை அவர் பார்க்கிறார். அதை பார்க்கிறதான போது அவர் அழுகிறவராக இருக்கிறார். வசனம் 42 சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருந்திருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிறதற்கு, இவர் இரட்சகர் என்கிறதை புரிந்து இவரை பின்பற்றுகிறதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் குருட்டாட்டத்தனத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இரண்டாவதாக எதற்காக அவர் அழுதார் என்று சொன்னால், அவர் அவர்கள் மேல் வரப்போகும் அந்த அழிவை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். வசனம் 43 44 வரையிலே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போடுவார்கள், உன்னை வளைந்து கொள்ளுவார்கள், எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள், உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் நீ ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாகவும் ஆவலாகவும் இருந்தார். ஆனால் அவர்கள் அதை அறியாமல் இருந்தார்கள். மத்தேயு 23:37 சொல்லுகிறது, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. வேதம் சொல்லுகிறது, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது எப்படி வாஞ்சையாக அவைகளை தேடி அலைந்து கூட்டிக் கொள்ளுகிறதோ அதே போல நான் வாஞ்சையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மறுத்து விட்டவர்களாக இருந்தீர்கள். உலகத்தினுடைய ராஜா தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தமாகவும் தன்னுடைய வல்லமை நிமித்தமாகவும் அவர் அறியப்படுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தின் மூலம் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். ஜனங்களுடையதான வேதனைகளை அறிந்து அதை உணர்கிறவராக இருக்கிறார். இறந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறதான ஒரு இயேசுவாக காணப்படுகிறார். எனவே இந்த இயேசுவானவர் ஒரு தூரத்தின் ராஜா அல்ல, அவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அவர் ரட்சிக்கின்றதான ராஜாவாக இந்த ராஜா காணப்படுகிறார். இன்றைக்கும் இயேசு அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய கடின இருதயத்தை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். நாம் மற்றவர்களை நேசிக்காத நிலைமையை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். இயேசு வெறும் ஆட்சி செய்கிற ராஜா மட்டுமல்ல, தனது ஜனங்களை மிகவும் ஆழமாக நேசித்து கண்ணீர் விடுகின்றதான ஒரு ராஜாவாகவும் காணப்படுகிறார். கடைசியாக இந்த இயேசுவின் ராஜ்யம் நித்தியமும் மிக உயர்ந்ததுமாக காணப்படுகிறது. இந்த குருத்தோலை திருநாள் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிறதான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவின் ராஜ்ய பாரம் அது ஒரு முடிவு அற்றதாக இருக்கிறது. யாராலும் அழிக்க முடியாத ஒரு ராஜ்யபாரமாக காணப்படுகிறது. அது நித்தியமான ராஜ்யபாரமாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு தற்காலிகமான ராஜ்யபாரம் அல்ல, தற்காலிகமான ராஜா அல்ல, தற்காலிகமாக இந்த உலகத்தை ஆளுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் இந்த உலகத்தின் ராஜ்யபாரத்தை விடவும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. லூக்கா 1:33 சொல்லுகிறது, யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். தானியேல் 7:14 சொல்லுகிறது, அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அப்படி ராஜ்யம் அழியாததுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு தருணத்திற்கு மாத்திரம் அவர் ராஜா அல்ல, நித்தியமான அவர் ராஜாவாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் நுழைவிலே அநேக விதமான ஜனங்கள் மிகவும் கூக்குரலிட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை அவர்கள் உயர்த்துகிறார்கள், ஓசன்னா என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னொரு கூட்டத்திலே ஜனங்கள் பரிசேயர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர்களை சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு பகுதியிலே இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் வடிக்கிறதான தேவனாக காணப்படுகிறார்.
இந்த ராஜா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி காணப்படுகிறவராக இருக்கிறார்? அவர் கழுதையின் மேல் சவாரி செய்து வருகிறது இல்லை, உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். ஜனங்களின் கூட்டத்தில் சூழப்பட்டவராக அல்ல, தனது வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். எருசலேமின் சிங்காசனம் அவர் தேடுவதில்லை, உங்கள் வாழ்க்கையிலே அவர் இடம் தேடுகிறவராக இருக்கிறார். எனவே குருத்தோலைகள் வெற்றியுள்ள ராஜா என்கிறதை காண்பிக்கிறது. கழுதை அவர் சமாதானத்தின் ராஜா என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓசனா என்கிறதான கூக்குரல் இவர் ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் ராஜா என்கிறதை கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய கண்ணீர் அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது, இரக்கமுள்ள ராஜா என்கிறதை காண்பிக்கிறது. அவருடைய ஆட்சி அது நித்தியமானது என்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களை, இந்த நாளிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் அவரை உண்மையாகவே ஆராதிப்போம். முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் அவரை பெற்றுக்கொள்ளுவோம். அவரை முழுமையாக நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவோம். இந்த சமாதானத்தின் ராஜா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை திருநாளை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறதை போல நாம் கொண்டாடுகிறதை விடவும் இந்த இயேசு எப்படிப்பட்ட ராஜா என்கிறதை நாம் புரிந்து கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட ராஜா என்கிறதை நாம் அறிந்து கொண்டு அதற்காக வாழுவோம், அதற்காக நாம் ஓடுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.